வயசு கேட்கும்போது வந்து 75 வயசு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா 75 வயசுலயும் வந்து பாத்தீங்கன்னா, இவ்ளோ ஸ்ட்ராங்காவும், இவ்ளோ போல்டாவும் வந்து பாத்தீங்கன்னா, நெறைய வேலைகள் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. 20 வயசுல இருந்து போறேன். என் சின்ன குழந்தைக்கு 17 நாள் குழந்தை. அதுல இருந்து பால் போட்டுக்கின்னு வரேன். வீட்டு வேலை செய்வேன். வீட்டு வேலை செய்துட்டு திருப்பி மத்தியான பாலுக்கு வருவேன். காலையில வந்து 90 டப்புக்கு மேல இருப்பேன். 1 மணிக்கு எழுந்திருப்பேன். காலையில அப்படியே கஷ்டம் இருந்தது, தள்ளிட்டு போயிடுவேன். அதை பத்தி ஒண்ணும் இல்லை. பெண்களுக்கு தன் நம்பிக்கை இருக்கும், சோர்ந்து உக்காராதீங்க. பசங்கள்லாம் சின்ன சின்னதா இருக்கும்போது நான் வீட்டு வேலை பாலை போட்டு வீட்டு வேலை செய்வேன். வீட்டு வேலை செய்துட்டு திருப்பி மத்தியான பாலுக்கு வருவேன். மத்தியான பாலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போனேன். பையனை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடுவேன். 8 வயசு பையன். அப்போ இவன் குழந்தை சின்னவா. அவனை பால் கொடுத்து அப்படியே குழந்தைய ஒரு இடத்துல ஒரு பங்களாவில் விட்டுட்டு தான் குழந்தைய படுக்க வச்சுட்டு தான் அந்த பால் டெலிவரி பண்ணுவேன். ஏதோ கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை வளர்த்துட்டு அவங்கள ஒரு அளவுக்கு நல்லபடியா படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ இறந்துட்டாங்க. ஆமா, 2 பேர். எப்படி அவங்க இறந்துட்டாங்க? ஒரு பெரியவன் வந்து ஹார்ட் அட்டாக்ல, திடீர்னு தான் ஹார்ட் அட்டாக் தான். சின்ன வந்து இப்பதான் 4 மாசம் ஆகுது ஹார்ட் அட்டாக். எனக்கு என்னன்னா தன் நம்பிக்கை இருக்கணும். அடுத்தவங்க இதுல போய் நிக்க கூடாது, சார்ந்திருக்க கூடாது. நம்மளால முடிகிற அளவுக்கு கஷ்டப்படு. என்னுடைய இதுதான், யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்க கூடாது. நானா கஷ்டப்பட்டு எவ்வளோ நாளைக்கு இந்த வண்டி தள்ளுறமோ கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். இப்போ வெயில் அடிக்குது வந்துட்டுறீங்க, மழை டைம்ல எல்லாம் எப்படி வந்துட்டு? மழைன்னா கூட வருவேன். படியில தான் ஏறி இறங்கணும். 4 மாடி 3 மாடி 2 மாடி ஏறி தான் இறங்கி பால் போடணும். எந்த கொரோனா டயத்துல கூட லீவு கிடையாது. அப்போ அந்த வண்டி ஓடின்னு தான் இருக்கு. பேராட்டால வந்து இங்க முனையில இறங்கிடுவேன். அங்கிருந்து வந்து வண்டியை எடுத்து பால் எடுப்பேன். பால் எடுத்து 4 லைன் முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் 2வது லைனுக்கு தான் இந்த சைடு வருவேன். உங்களுக்கு உடம்புல எல்லாம் பிபி சுகர் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்ப நல்லா ஸ்ட்ராங்கா ஓடியாறதுனால வந்து பிபி சுகர் எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. சின்ன பசங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா பிபி சுகர் இப்பவே நிறைய இருக்குன்னாக்கா சந்தோஷமா இருக்கு பாட்டி அதெல்லாம் கேட்கும் போது உங்ககிட்ட வந்துட்டு. ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு உழைக்கிறது ஏன் தெரியுமாமா, எவ்வளவு படி ஏறி இறங்குறோம் நடக்கிறோம்னா அவ்வளவு நமக்கு நோய் இருக்காது. இந்த வேர்வை இப்ப நான் வண்டி தள்ளின்னு போறேன்னா இந்த நரம்பெல்லாம் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த பால் எடுத்து 50 வருஷத்துக்கு 48 வருஷம் தான் சொன்னேன். ஆனா முறைப்படி பார்த்தா 50 வருஷம் கிட்டத்தட்ட ஆகுது. அதுல இருந்து நடக்கிறேன். சாப்பாட்டு விஷயத்துலயும் ரொம்ப கண்ட்ரோலா இருப்பேன். வேலையை நீங்களே பாத்துக்கிட்டு ஒரு பிசினஸ் விமனாவும் இருக்கிறீங்க. ஆமா.